ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடுறார். சாமிமா சர்க்குருதேவர் அருளார். குருபீடத்தினர் சத்தியார். அகத்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து தலைப்பு ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை நிலை. தலைப்பு ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை நிலை. உள்ள போலாம். பூமி சுழலும் பொழுது ஏற்படும் வெப்பத்தினால் வெளிப்படும் வெப்ப அலைகள் ஓ என்ற நாதமாய் ஓங்காரமாக பரவி நாதம் தணிந்து புவி ஈர்ப்பில் நிலப்பரப்பை வந்தடையும் பொழுது இம் என்று அடங்குவதும் இந்த நிலை தொடர்ந்து செயல்படுவதால் ஓம் 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 என்ற நாதமாக வெப்ப அலைகள் ஒவ்வொரு குணங்களின் ஓம் என்ற பிரணவம் ஒவ்வொரு அணுவிற்கும் மூலமாக இருப்பதால் ஆலயங்களில் ஒவ்வொரு தெய்வ குணங்களின் பெயர்களை சொல்லும் முன் ஓம் ஓம் என்ற பிரணவத்தை ஓதுவதன் சூட்சமம் இதுவே என்று அருளினார்கள். பரவடியில் பரவியிருக்கும் கற்களும் பாறைகளும் விஷ துகள்களும் புவியிருப்பினால் அசுர வேகத்தில் பூமிக்கு வந்து வீழ்வதால் பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் பேராபத்தை விளைவிக்கும் அல்லவா. இவைகளுக்கு அசுரர்கள் என்று பெயர் வைத்து பரவடியில் பரவியிருக்கும் பெரும் பாறைகளும் தூசுகளும் விஷத்துகள்களும் பூமி சுழலும் பொழுது ஏற்படும் கடும் வெப்பச்சுழல் வட்டத்தில் சிக்கி ஆவியாகவும் தூசிகளாகவும் அணுக்களாகவும் மாற்றும் நிகழ்ச்சிகளின் செயல்களை, அதாவது கடும் வெப்பத்தில் வரும் நாதம் ஓங்காரம், கடும் வெப்பத்தில் வரும் நாதம் ஓங்காரம், கடும் வெப்பத்திற்கு ஓங்கார காளி என்று பெயர் வைத்து அது செயலாக ஓங்கார காளி
அசுரர்களை அழித்து நம்மை ரட்சிக்கின்றாள் என்று பூமியின் கடும் வெப்பநிலைகளின் சூட்சும செயல்களை காவியமாக அருளினார்கள். இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகிர சிவனுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அப்புறங்க ஓம் எப்படி செயல்படுதுங்கிறத நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா? அதாங்க அடுத்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. அடுத்த பகுதி தெய்வ குணங்களின் தன்மைகள். அடுத்த பகுதி வருது. ரொம்ப முக்கியமான பகுதி. குரு அருளால் அந்த பதிவுகளை நாம் பார்க்கலாம். குரு இந்த இந்த பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓங்காரம், ஓங்காரக்காளி. ஓங்காரங்கிறது நாதம், ஓங்கார காளிங்கிறது அந்த அடர்த்தியான வெப்பநிலைக்கு அந்த ஓசோன் மண்டலத்தில் ஓசோன் லேயரை ஓங்காரக்காளின்னு சாமி சொல்கிறாங்க. ஓகே, குரு அருளை பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம், சந்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.